இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷத்திலே 28வது அதிகாரம் 20வது வசனம், அந்த சுவிசேஷத்தின் கடைசி வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் என்று சொன்னால், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பைபிளில் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு வாக்குத்தத்தங்கள், ஒரு சில காரியங்கள் இங்கு இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொல்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு ஏறி போகும் முன்பதாக தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்து சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்படி ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? கடைசி வரை நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனிதனாய் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரம் பெற்றவனாய் படைத்தவனா பணம் படைத்தவனாக உயர்ந்த மனிதனாய் இருந்தாலும் கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வசனத்தை சொல்ல முடியாது. நான் உங்களோடு கூட இருப்பேன், கடைசி வரை உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்லவே முடியாது. காரணம், அவர்கள் எல்லாரும் மனிதர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்தார், அவதரித்தார், நமக்காக ஜீவன் கொடுத்தார். 3ஆம் நாளே உயிரோடு எழுந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 அவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி உயிரோடு இருக்கிறவர் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அவர்களோடு கூடவே இருப்பார். ஆண்டுகள் உருண்டு ஓடி போய்கிட்டே இருக்கலாம், எந்த வருஷம் வந்தாலும் அவர் எப்போதும் கூட இருப்பார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருமா? இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டாகுமா என்று சொன்னால் அது அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24 படித்து பார்த்தால் ஆண்டவர் அங்கே அமர்ந்திருக்கும் போது சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இதில் அவருடைய வருகையை பற்றி கேட்குறாங்க, உலகத்தின் முடிவை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அதுக்கு அவர் நிறைய விஷயங்களை அந்த இடத்துல பதிலாக கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால்தான் அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் கடைசி வரை இருப்பார், அவர் திரும்ப வரும் வரை என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னேறி செல்ல வேண்டும். காலங்கள், கடைசி நாட்கள் வேதத்தில் சொன்னபடியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கும். காலங்கள் கடைசியாய் இருக்கிறபடினாலே அவைகள் பாருங்கள் தீமை நிறைந்தவைகளாய் காணப்படும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவைகள் கொடிய காலங்களாய் மாறக்கூடும். ஆனால் சூழ்நிலைகள் எப்படி மாறி இருந்தாலும்
ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட அவர் இருப்பார். இருக்கிறேன், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் தான் நம்மை திடப்படுத்த வேண்டும். வேறு எந்த விதத்திலும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் நாம் நம்பும் மனிதர்களெல்லாம் நம்மை கைவிட்டு விடலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்கு பண்ணினவர்கள் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தோற்று போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதை செய்யக்கூடியவர். தொடர்ந்து அவர் நம்மோடு கூட செய்வார், இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனமாகத்தான் சொல்லுகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, ஏன் அப்படின்னு சொன்னால் பண ஆசை, பொருள் ஆசை, இது எல்லாம் நம்மை பரலோகத்துக்கு போய் சேர்வதிலே அவைகள் தடையாய் இருந்து அவைகள் அந்த பண ஆசையும் பொருளாசையும் பாதாளத்துக்கே கொண்டு போய்விடும். அதற்கு வசனங்கள், வேத வசனங்கள் நிறைய ஆதாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவைகளை குறித்து ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவையெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் மனித பற்றி எப்போ பார்த்தாலும் நமக்கு அந்த தேவை இருக்கிறது, பண தேவை இருக்கிறது. நமக்கு விடிஞ்சாலே கண் முன்னால் அந்த பண தேவைகள் வந்து நிற்கிறது. இரவெல்லாம் சிலருக்கு தூக்கம் இல்லை, நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி இப்படித்தான் நாட்கள். உலகத்தில் மனிதர்கள் இந்த பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் அங்குமிங்குமாய் ஆடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதிலே பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து என்ன செய்கிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் எழுதினதை பார்க்கிறோம். ஆகையினாலே பண ஆசை, பொருளாசை இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். ஆனால் பணம் தேவை, நாம் உழைக்க வேண்டும், அந்த உழைப்பினாலே பணத்தை பெற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், கர்த்தரதை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். கடந்த நாளிலே நாம் தியானித்தது போல கர்த்தருக்குரிய காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஏதோ அவருக்கு ஏதோ தேவை, இதை தான் வாங்கிட்டு போய் அங்கே அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய ஊழியங்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என்ன செய்கிறார், அதில் பெருக பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது எவ்வளோ பெரிய வாக்கு திட்டம் பாருங்க. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவர் கை பிடிச்சிருக்கிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சா சிக்கல், நாம் அவர் கையை பிடிச்சா எந்த நேரத்திலையும் விட்டு ஓடலாம். ஆனால் அவர் நமது கையை பிடித்திருக்கிறார். ஆகையினாலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுபோல யாராயிலும் சொல்ல முடியுமா? எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா? குடும்பத்தில் கணவன் சொல்ல முடியுமா? அல்லது மனைவி சொல்ல முடியுமா? பிள்ளைகள், அப்பா நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கி சூழ்நிலையெல்லாம் மாறிக்கொண்டு போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக இது போன்ற இதற்கு இணையான வசனம் எங்கே சொல்லி இருக்கிறார்? யோசுவா 1:5 படித்து பார்த்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1:5 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே அந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது மோசே என்ன செய்கிறான்? அதுக்கு முன்பே மரித்து அடக்கம் செய்யப்படுகிறான், தேவனால் அடக்கம் செய்யப்படுகிறான். பிற்பாடு பாருங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்த ஒரு கிரேட் லீடர் அவன் மரித்து போனான். அவன் மரித்து போன பிற்பாடு மக்களெல்லாம் பாருங்க பல நாட்கள் துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க. வேதனை, ரொம்ப வேதனை. அடுத்து என்ன செய்யணும்? இன்னும் கானானுக்குள்ளே என்ட்ராகலை, பிரவேசிக்கலை. அங்கே பார்டருக்கு வந்து நின்றுட்டாங்க. யோர்தானுக்கு இந்த புறமாய் நின்று விட்டார்கள். பார்க்குறோம். அப்போ பாருங்க, மோசே மரித்து போனான். இப்போ ஜனங்களுக்குள்ள எல்லாம் நிச்சயமாக அடுத்து என்ன செய்வது, நாம் எப்படி போவது, நம்மை நடத்தி கொண்டு போவது யார் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பும். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் ஏற்கனவே சொல்லியபடி மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்த அந்த யோசுவா,
அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்லி இருந்தார். அபிஷேகம் பண்ணினதுனாலே மோசேக்கு அடுத்தபடியா யோசுவா தான் என்ன செய்கிறான், அங்கே தலைவனாக பொறுப்பேற்கிறான். அந்த ஜனங்களையெல்லாம் வழி நடத்திட்டு போய் கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் நிலங்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பெரிய வேலையை அவன் செய்ய வேண்டியிருந்தது. பலவிதமான ஜாதிகளை கொண்ட அந்த ராஜாக்களை எல்லாம் அவர்கள் அங்கே அழிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யும்படி கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அப்படி யோசுவாவை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் பாருங்க யோசுவாட்ட பேசுகிறாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். யோசுவாட்ட சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னதாய் பார்க்கிறோம். ஆகவே நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். எப்படி மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார், யோசுவாவோடு இருந்த தேவன் அதே தேவன் நம்மோடும் கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். அவர் அங்கு சொன்னது போல விலக மாட்டார், கைவிட மாட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து வந்தார்கள், எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழியாய் வருகிற எதிரிகள் 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தர் செய்தார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பலங்கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டிலும் இவ்விதமாகத்தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அப்படித்தானே வழி நடத்தி வந்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவன் செய்து நிறைவேற்றி முடித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். 2வது, நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அதுபோல அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்னொரு விஷயம் நமக்கு இங்கே பைபிளில் மீகா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார். அவருடைய ராஜா, நம்முடைய ராஜா யார்? தேவன். நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது அவருடைய தொடையிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இவ்விதமாக அவர் கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா நமக்கு முன்பாக என்ன செய்வாராம்? நடந்து போவார், நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறவர். அவர் தன்னை பாருங்க தாழ்த்தி நம்மோடு கூட இறங்கி வந்து நம்மோடு கூட நடந்து போகிறவராய் இருக்கிறார். அதுவும் சும்மா இல்லை, தடைகளையெல்லாம் நீக்கி போட்டு என்ன செய்கிறாராம்? அவர் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஐபி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் தடைகளெல்லாம் நீக்கி போட்டு ரொம்ப க்ளீனாக வச்சு ரொம்ப பாருங்க, அதுக்கு முன்னாடியே ஆட்கள் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே போவாங்க. விஐபி பின்னாடி வர்ற மனுஷன், அவர்களுக்காக பல வேலைகள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்ம எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார் என்று பாருங்கள். அப்படியானால் இப்போ முன்னாடி போகிறாரு, நம்ம பின்னாடி வர்றோம். அவருடைய பார்வையில் நம்மெல்லாம் விஐபிகளாக இருக்கிறோம், ரொம்ப முக்கியஸ்தர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சொத்து நாம் தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய சம்பத்து நாம் தான், அவருடைய சொத்து நாம் தான். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் இதை எப்படி செய்யாமல் இருப்பார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு முன்பே அவர் நடந்து போகிறார். போய் என்ன செய்கிறாராம்? இவ்விதமான தடைகளெல்லாம் என்ன செய்கிறார்? நீக்கி போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்க்கை பயணம் அது நல்ல முறையில் இருக்கும்படிக்கு என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே நாம் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு,
இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன். நான் உன்மேல் பிரியமாய் இருந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட வசனங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. இன்னும் நமக்கு ஏசாயாவிலே வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன், கோணலானவைகளெல்லாம் என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன் என்று இருக்கிறார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவே போடுறாங்க. நேஷனல் ஹைவே போடும்போது முன்பு இருந்த கோணலும் மாணலுமான வளைவு நெளிவுகளெல்லாம் அந்த சாலைகளெல்லாம் என்ன செய்கிற மாற்றி அமைத்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுபோல் கோணலான காரியங்கள், அதில் நேரம் விரயமானது, பலவிதமான விபத்துகளும் நடந்தது. அதனால் இப்பொழுது அங்கே சாலைகளை அவ்விதமாய் அமைக்கிறார்கள். ஆண்டவர் கூட அந்த இப்படி சில தாறுமாறான வழிகள், கோணலும் மாணலுமான வழிகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், நான் உனக்கு முன்னே போய் அவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார். செவ்வையாக்கி நாம் சீராக நேராக பயணிக்க தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேற ஒன்றும் இல்லாட்டாலும் இன்னும் அப்போ சொன்ன அந்த வார்த்தையின்படியே நமக்கு நடந்தால் அதுவே பெரிய காரியம், அதுவே பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல கர்த்தாவே, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டும். நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு ஆண்டவரை கூடவே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த ஆண்டு அவர்களுக்கு அநேக நன்மைகளை கொண்டு வரத்தக்கதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.